எல்லாம் நம்முடைய வேதங்களை கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக திருப்பிக் கொள்ளலாம். Let us all turn to the word of God. Amen. In this morning time. Greetings to you all in the name of the Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். We have been studying on the series on God. தேவத்துவம் என்ற அந்த தலைப்பை குறித்து இந்த நாட்களிலே நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். The last week we saw the inherent attributes of God. தேவனுக்கே உரித்தான, தேவன் மாத்திரமே கொண்டிருக்கிற அந்த தன்மைகளை, சுபாவங்களை குறித்து போன வாரத்தில் நம்ம தியானித்தோம். ஆமென். தேவன் நித்தியமாக இருக்கிறார், தேவன் மாறாதவராக இருக்கிறார், அவர் சர்வ வல்லவராக இருக்கிறார், சகலத்தையும் அறிந்திருக்கிறார், சகல இடத்திலும் வாசமாக இருக்கிறார், சகலத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி தேவன் மாத்திரமே கொண்டிருக்கிற அந்த தன்மைகளை குறித்து நாம் தியானித்தோம். We studied last week about the inherent attributes of God. Inherent mean the attribute belongs only to God, nobody else. We saw about God. God is eternal, God is immutable, God is sovereign, God is omnipotent, omniscient and omnipresent. We are going to study a little more further deeper about God. இந்த நாளிலும் கூட தேவனை குறித்ததான அந்த சத்தியத்தை இன்னும் ஆழமாக நாம் படிக்க போகிறோம். Hallelujah. The greatest knowledge you can have and possess in this life on this earth is your knowledge about God. இந்த பூமியிலே நீங்க வாழ்கிற நாட்களிலே உங்க வாழ்க்கையிலே நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய, பெற்றுக்கொள்ளக்கூடிய மிகப்பெரிய அறிவு என்ன என்று சொன்னீர்களானால் தேவனை குறித்த அறிவு. ஆமென். The greatest wisdom that you can have is knowing God and live according to the knowledge that you received about God is the greatest wisdom you can have. மிகப்பெரிய ஞானம் என்பது இந்த பூமியில பெற்றுக்கொள்வது என்பது என்னன்னா, தேவனை அறிந்து கொண்ட பிறகு அந்த அறிவின் அடிப்படையில வாழ்வதற்கான அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்றீங்க பாருங்க, அதுதான் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய கூடிய மிகப்பெரிய ஞானமாக இருக்கிறது. Amen. The Bible that we hold in our hands is testifying and witness about God and His glory. நாம் கையில பிடித்திருக்கிற இந்த வேதமானது தேவனை குறித்தும் அவர் மகத்துவங்களை குறித்தும் நமக்கு சாட்சியாக மகிமைகளை நமக்கு வெளிப்படுத்துகிறது. Hallelujah. Hallelujah. So if you do not know the Bible, eventually you are ending up not knowing the God whom we worship. உங்களுக்கு ஒருவேளை வேதத்தின் மேல் பற்றுதல் இல்லை, வேதத்தை அறிந்திருக்கவில்லை என்று சொல்கிறார்கள், நீங்கள் ஆராதிக்கிறவர் இன்னார் என்று அறியாத ஒரு விசுவாசிகளாக நீங்கள் இருப்பீர்கள். But it is the will of God that all should know Him. தான் சிருஷ்டித்த எல்லோரும் தன்னை அறிந்து கொள்ள வேண்டும் என்பது தேவனுடைய மிகப்பெரிய ஒரு சித்தமாக இருக்கிறது. Hallelujah. Hallelujah. So we saw the inherent attributes of God. தேவனுக்கென்று அவருக்கே உரித்தான தன்மைகளை குறித்து போன வாரத்தில் நம்ம தியானித்தோம். Today we are going to see the moral attributes of God. தேவனுடைய சுபாவங்களை குறித்து இந்த நாளிலே தியானிக்க போகிறோம். Moral attributes means a character that he possesses in order to have a relationship or pertaining to a relationship with God. இந்த moral attribute என்று சொல்லும் பொழுது மனிதனோடு தேவன் உறவாடுவதற்கென்று அவர் தன்னிடத்தில் கொண்டிருக்கிற தன்மைகள். Hallelujah. Moral attributes means the character of God that He possesses pertaining to the relationship with humans, all of us. நம் மனிதர்களாக நம்மோடு கூட இந்த மகா பெரிய தேவன் உறவாடுவதற்கு, ஐக்கியம் கொள்வதற்கு என்று அவருக்குள்ளாக சில பண்புகள், இயற்பண்புகள் உண்டு. அதை குறித்து தான் இந்த காலை வேளையிலே நாம் தியானிக்க போகிறோம். Hallelujah. Hallelujah. We are moral being. நம்ம குணங்களுடைய, சில வகையான குணங்களுடைய நம்ம சிருஷ்டிகளாக நாம் இருக்கிறோம். The philosopher says man is a social animal. அந்த சித்தாந்தம் என்ன சொல்லுதுங்க, மனுஷன் ஒரு சமூகத்தின் மிருகமாக இருக்கிறான். அப்படி இல்லைங்க. We are having the image of God. Amen. நாம் தேவனுடைய சாயலாக உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். When we
learn about God, studying about God, we must understand God is not a force that is far away. God is a person like us. Amen. நம்ம தேவனை குறித்து தியானிக்கும் பொழுது தேவன் யார் அப்படின்னு சொன்னா எங்கேயோ ஒரு வல்லமை இருக்குதுங்க, ஒரு பவர் இருக்குதுங்க. இல்ல, தேவன் ஒரு நபர். ஆமென், ஆமென், ஹalleluya. He has a will, he has a purpose, and he has his existence being. அவர் இருக்கிறவராகவே இருக்கிறவர். அவருக்கென்று ஒரு சித்தம் உண்டு, அவருக்கென்று ஒரு திட்டம் உண்டு, அவருக்கென்று ஒரு நோக்கம் உண்டு. அவர் உண்டாக்கின இந்த உலகத்துல, ராஜ்யத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஹalleluya, ஹalleluya. We are living in the very world and the kingdom he has created for his own glory. Amen. இந்த பூமி அவர் இது நமக்காக உண்டாக்கப்பட்டிருந்தாலும் இதை உண்டாக்கி இதன் ராஜாவாக இருக்கிறவர் தேவன். Hallelujah. Even though this world and all these things has been created for us, we must understand all these things belong to him and him alone. Hallelujah. Hallelujah. So we are also moral beings. Moral beings means we have some natural temperaments built within us. இந்த நம்ம அந்த சுபாவத்துக்குரிய மனிதர்களாக இருக்கிறோம் என்பதனுடைய அர்த்தம் என்னன்னா நமக்குள்ள சில குணங்கள் உண்டு. ஆமென். நமக்குள்ள சில குணங்களோடு தேவன் நம்மை உண்டாக்கி இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. Human beings and animals are different. மிருகங்களுக்கும் மனிதர்களுக்கும் வித்தியாசம் உண்டுங்க. ஆமென். Animals, they born, they eat, they reproduce and they die and they go to dust. மிருகங்கள் என்ன பண்ணுது? அது பிறக்குது, சாப்பாடு சாப்பிடுது, இனவிருத்தி செய்து மரித்து மண்ணோடு மண்ணாக போய்விடுகிறது. But we have been created in the very image of God. ஆனால் மனிதர்களாகிய நாமோ தேவனுடைய சுபாவத்தின்படி நாம் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். Hallelujah, hallelujah. The Bible says we are the image bearers of God. தேவனுடைய சாயலை கொண்டிருக்கிறவர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா மனிதர்கள். Hallelujah, hallelujah. Even the angels of God are not made in the image of God. தேவனுடைய சர்வ வல்ல தூதர்கள் கூட தேவனுடைய சாயலாக உண்டாக்கப்படவில்லை. ஆனால் நாமோ அவருடைய சாயலாகவும் ரூபமாகவும் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். ஹalleluya, ஹalleluya. அப்போ அந்த தேவன் தேவன் he want to communicate with us, he want to have a fellowship and relationship with us. இந்த மகா பெரிய தேவன் நம்மோடு உறவாட விரும்புகிறார், நம்மோடு ஐக்கியம் கொள்ள விரும்புகிறார், நம்மோடு இடைபட விரும்புகிறார். ஆமென், ஹalleluya. So அவரை அறிந்து கொள்ள வேண்டும், இடைபட வேண்டும் என்றால் முதலாவது அவரை பற்றி நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். In order for me to relate with God, communicate with God, I must know who he is. அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் அறிந்து கொள்வது மிக மிக முக்கியம். Hallelujah, hallelujah. The scripture gives us the glimpse of his glory. Amen. இந்த நம்ம கையில பிடித்திருக்கிற இந்த வேதமானது அவர் மிகவும் மகிமை உள்ளவர். அந்த மகிமின் பிரகாசத்தை கொஞ்சமாவது புரிந்து கொள்வதற்கு வேதம் நமக்கு உதவி செய்கிறது. Hallelujah, hallelujah. The Bible that is in your hand is the only source, my brother, my sister, to know God. Amen. In this present world, இக்கால உலக வாழ்க்கையில இந்த மகா பெரிய தேவனை நாம் அறிந்து கொள்வதற்கு மிக சாத்தியமான ஒரு வழி என்றால் வேத வாக்கியங்கள். Hallelujah, hallelujah. Because heaven and earth may pass away, but the word of God abides forever. Amen. வானமும் பூமியும் ஒழிந்து போகும், ஆனால் கர்த்தருடைய வார்த்தையோ ஒருபோதும் ஒழிந்து போவதில்லை. ஆமென். இந்த நாளிலும் நாம் தியானிக்க போகிற தேவனுடைய முதலாவது சுபாவம், the first moral attributes that God possesses stands out all the other attributes. தேவனுக்கு உரித்தான அந்த மிகப்பெரிய தன்மை என்ன என்று பார்த்தீங்கன்னா, முதலாவது we need to understand, we need to see from the light of the scripture. வேதத்துல பார்க்கிறோம், God is holy. தேவன் பரிசுத்தமானவர். சொல்லுங்க பார்க்கலாம், பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்து, தேவன் பரிசுத்தமானவர். God is holy. தேவன் பரிசுத்தமானவர். Hallelujah, hallelujah. So தேவன் பரிசுத்தமானவர், பரிசுத்தமானவர் என்று சொல்லுகிறோம். ஆனால் பரிசுத்தம் என்றால் அர்த்தம் என்ன? We say holy, be holy, this is holy, but what is called holy? பரிசுத்தம் என்றால் என்ன என்ற முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். So இந்த பரிசுத்த தேவனை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். We are going to meditate on holy, our holy
God. Amen. Holy means separated from sin and set apart from anything that called evil and sin. இந்த பரிசுத்தம் என்று சொல்வதனுடைய அர்த்தம் என்னவென்று வேதம் விளக்குகிறது என்றால், பாவத்திலிருந்து முற்றிலுமாக அப்பாற்பட்டவர், பாவத்திற்கும் தீங்கு தீமை அநியாயம் என்று சொல்கிற எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்டு இருக்கிறவரை தான் நம்ம என்ன சொல்றோம், பரிசுத்தமானவர் என்று நாம் சொல்கிறோம். ஆமென். Being holy means set apart from all evil and separated from every form of sin and even the traces of sin. The book of Habakkuk chapter 1 verse 13 says, ஆபகுக் தீர்க்கதரிசியின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 13வது வசனத்தினுடைய முதல் பாகத்தை நீங்க படிங்க. The first portion of Habakkuk chapter 1 verse 13 it writes like this. படிங்க. ஆபகுக் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 13. தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனே, அநியாயத்தை நோக்கி கொண்டிருக்க மாட்டீரே, பின்னே துரோகிகளை நீர் நோக்கி கொண்டிருக்கிறது என்ன? துன்மார்க்கன் தன்னை பார்க்கிலும் நீதிமானை விழுங்கும் போது நீர் மௌனமாய் இருக்கிறது என்ன? So he is a God who does not even look at the sin or anything that is evil and unclean. பரிசுத்தமானவர் என்று சொல்லும் பொழுது பாவம் என்றதையும் அசுத்தமானதையும் தீட்டானதையும் ஒன்றையும் கூட பார்க்க முடியாத சுத்த கண்ணராக இருக்கிறார் என்று வேதம் நமக்கு தெளிவாய் அவருடைய பரிசுத்தத்தை குறித்து சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. There is one of the very beautiful book in the Bible. It is called Leviticus. நம்முடைய வேதத்துல லேவியராகமம் என்று சொல்லி ஒரு அருமையான ஒரு புத்தகம் இருக்கிறது. It is the third book of the Bible. உங்களுடைய வேதத்துல மூன்றாவது இருக்கிற புத்தகத்தின் பெயர் என்னங்க? லேவியராகமம். This book talks about the holiness of God. இந்த குறிப்பிட்ட புத்தகமானது தேவன் எவ்வளவு பரிசுத்தமானவர் என்பதை ஒவ்வொரு பக்கத்திலும் தெளிவாய் நமக்கு போதிக்கிறது. அல்லேலூயா. அவர் பரிசுத்தம் உள்ளவர். இந்த பரிசுத்தமானவருக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது என்று சொல்லி ஒவ்வொரு பக்கத்திலும் இவருடைய பரிசுத்தமானுடைய தன்மைகளும் அவருடைய சுபாவங்களை குறித்து இந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. In the every pages of this book of Leviticus, it talks about the holiness of God, how holy he is, how he delights in holiness, what kind of how his ways are holiness, அவருடைய வழிகள் எப்படி பரிசுத்தமாக இருக்கிறது, அவருடைய தன்மைகள் எப்படி பரிசுத்தமாக இருக்கிறது என்று சொல்லி இது பரிசுத்தத்தை குறித்து தெளிவாய் விளக்கி நமக்கு சொல்லுகிற ஒரு புத்தகமாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசாயா 6ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்ப்பீர்களானால் அங்கு ஏசாயா தீர்க்கதரிசிக்கு ஒரு தரிசனம் உண்டாகிறது. In Isaiah chapter 6, when you read it, here Isaiah sees a vision of God seated on the throne. அந்த ஏசாயா 6ஆம் அதிகாரத்துல தேவன் சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற ஒரு தரிசனம் அவனுக்கு உண்டாகிறது. யாராவது எடுத்து படிக்கலாமா? In the year that King Uzziah died, can you read please? ஊசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு செட்டைகள் இருந்தன. அவனவன் 2 செட்டைகளால் தன் தன் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் தன் தன் கால்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையினால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். அல்லேலூயா. நம்ம பார்க்கிறோம் அந்த ஏசாயா தீர்க்கதரிசிக்கு இப்படிப்பட்ட ஒரு தரிசனத்தை தேவன் கொடுக்கிறார். God is giving a vision of his holiness to prophet Isaiah. In this vision he sees the seraphims. They are flying, covering with their eyes and calling God, crying out God, holy, holy is the Lord God Almighty, and the earth is filled with his glory. இந்த ஏசாயாவுக்கு கொடுக்கப்பட்ட அந்த தரிசனமானது தேவனுடைய பரிசுத்தத்தை குறித்த ஒரு தரிசனமாக இருக்கிறது. அங்கு அவன் பார்க்கிறான் சேராபீன்கள் 2 சேட்டைகளால் கால்களை மூடி, 2 சேட்டைகளால் பறந்து, 2 சேட்டைகளால் தன் கண்களை மூடி தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர், 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையினால் நிறைந்திருக்கிறது என்று சொல்லி அவர்கள் உரத்த சத்தமாய் கூப்பிடுகிற அந்த தரிசனத்தை அவன் கண்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. It's nothing but the worship service that was happening in heaven came to a vision for Isaiah.
வானத்திலே எப்போதும் நடந்து கொண்டிருக்கிற அந்த ஆராதனையினுடைய ஒரு வெளிச்சத்தின் ஒரு துளி இந்த ஏசாயா தீர்க்கதரிசிக்கு தரிசனமாக அந்த நாளிலே அது கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா. இந்த சேராபின் இந்த நீங்க வெளிப்படுத்துற விசேஷத்துல இதே ஒரு வசனம் குறிப்பிடப்பட்டிருக்கும். அந்த வசனத்தின் மூலமாக நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம் என்றால், அவர்கள் இடைவிடாமல் ஓயாமல் என்ன பண்றாங்க? கர்த்தரை ஆராதித்துக் கொண்டே இருக்கிறாங்க. When you read the book of Revelation, it tells that they continuously worshiping God, crying out the same thing: holy, holy, holy is the Lord God Almighty. The earth is filled with His glory. Hallelujah. 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 நம்ம கொஞ்ச நேரம் ஆண்டவரை துதிங்கன்னா என்ன பண்றோம்? அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவர்னு சொல்லி அமைதியாயிடும். ஆனால் அவர்கள் எல்லா நேரத்திலும் ஆண்டவரை என்ன பண்றாங்க? துதித்துக் கொண்டே இருக்கிறாங்க. என்னன்னு சொல்லி துதித்துக் கொண்டிருக்கிறாங்களே? பரிசுத்தர் 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 என்று துதித்துக் கொண்டிருக்கிறாங்க. The angels of God, the elders in heaven, they're continuously worshiping God, crying out holy, holy, holy. What does it mean? The holiness of God have multitude of dimensions. அப்படி பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லும் பொழுது என்னன்னு பார்க்கிறோம்? அந்த ஒரு பரிசுத்தர் என்று சொல்லும் பொழுதே அதனுடைய சத்தியம், அந்த சத்தியத்தினுடைய பரிமாணங்கள் அநேகமாக இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு டெஃபினிஷன்ல பத்தாது. அந்த பரிசுத்தம் என்று சொல்லுகிறது சொல்ல முடியாத ஒரு சத்தியமாக இருக்கிறது. அல்லேலூயா. Hallelujah. We cannot just give a meaning, biblical meaning or dictionary meaning about holiness. But when this angels of God crying, they were crying, understood the different dimension of the holiness of God. Hallelujah. Hallelujah. அப்ப கர்த்தருடைய பரிசுத்தம் என்பது மிகவும் பெரியதாக நாம் அறிந்து கொள்ள முடியாத அளவுக்கு அது மிகப்பெரிய ஒரு சத்தியமாக இருக்கிறது. The holiness is not just a definition anybody can give. No, it is such a truth that until we experience face by face, we cannot describe it. Hallelujah. Hallelujah. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த லேவியராக புஸ்தகம் எதை போதிக்கிறது? What is the second thing the book of Leviticus teaches is how a sinful man can approach this holy and the fearful God. இந்த இரண்டாவது காரியம் இந்த லேவியருடைய புத்தகம் எதை போதிக்கிறது என்றால், பாவியாகிய மனிதன் எப்படி இந்த பரிசுத்தமும் பயங்கரமான தேவனை அணுகுவது. Hallelujah. Hallelujah. When you see the book of Leviticus continuously, you can see bring that offering, bring that sacrifice. What we understand, even all this sacrifice will not enable us to approach His throne. Amen. அந்த லேவியராகம புத்தகத்தை தொடர்ந்து வாசித்து பார்ப்பீர்களானால் அதில் அநேக காரியங்களை பார்ப்பீர்கள். பலிகள் செலுத்தப்பட வேண்டும், காணிக்கை செலுத்தப்பட வேண்டும் சொல்லி மறுபடியும் இந்த காரியங்களை அவர் சொல்லிக் கொண்டே வருவார். அப்படின்னா என்ன அர்த்தங்க? எவ்வளவு பலி செலுத்தினாலும் எவ்வளவு காணிக்கை செலுத்தினாலும் பாவியாக மனுஷன் என்ன பண்ண முடியாது? பரிசுத்தமான தேவனை என்ன பண்ண முடியாதுங்க? அணுக முடியாது என்று சொல்லி அதிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம். Hallelujah. Because God is too holy that we can never ever approach Him with our own merit. தேவனானவர் அவ்வளவு பரிசுத்தம் உள்ளவராக இருக்கிறார். நீங்களும் நானும் எந்த விதத்திலும் நம்முடைய தகுதியோடு கூட அவருடைய பிரசன்னத்துல அணுகவே முடியாது. Hallelujah. Hallelujah. நம்ம யாத்திராகமம் 20ஆம் அதிகாரத்தை பார்க்கிறோம். 18-20 வசனத்தை பார்க்கிறோம். யாத்திராகமம் 20 18 20 நாம் பார்க்கும் பொழுது தேவன் அக்கினி பிரசன்னத்தோடு கூட அந்த மலையின் மேல் வந்து இறங்குகிறார். ஜனங்கள் அந்த தேவனுடைய அந்த பிரசன்னத்தை, பரிசுத்தத்தை, மகிமையை பார்த்து அவர்கள் என்ன பண்றாங்க? பயந்து நடுங்குகிறார்கள். அல்லேலூயா. Hallelujah. Can we read that please? ஜனங்கள் எல்லாரும் இடிமுழக்கங்களையும் மின்னல்களையும் எக்காள சத்தத்தையும் மலை புகைக்கிறதையும் கண்டார்கள். அதை கண்டு ஜனங்கள் பின்வாங்கி தூரத்திலே நின்று மோசேயை நோக்கி, நீர் எங்களுடைய பேசும், நாங்கள் கேட்போம். தேவன் எங்களுடைய பேசாதிருப்பாராக, பேசினால் நாங்கள் செத்து போவோம் என்றார்கள். When the people saw the fire of God, when they saw the holiness of God, when they saw the glory of God, such a fear came into them. They told to Moses, let not God speak to us, you speak to us, because if God continuously speak to us, we will die.
தேவன் அந்த மலையின் மேல் அவருடைய பிரசன்னத்தை பார்த்து, அந்த அக்கினியை பார்த்து, அந்த புகைக்காடாக இருக்கிற அந்த மலையை பார்த்து, பூமி அதிர்ச்சியை பார்த்து ஜனங்கள் பயந்து நடுங்கி அவன் என்ன சொன்னாங்க மோசே கிட்ட, மோசேவே, தேவன் எங்களோடு பேச ஒட்டாதிரும், நீர் எங்களோடு பேசும். அல்லேலூயா. அதுக்கு அடுத்து வசனத்துல மோசே சொல்லுகிறார், கர்த்தர் வந்திருப்பது எதற்காக? ஆமென். பாவம் உங்களை ஆண்டு கொள்ளாதபடிக்கு அந்த பயத்தை உங்களுக்கு கொடுக்கவே ஆண்டவர் வந்திருக்கிறார் என்று மோசே சொல்லுகிறார். அல்லேலூயா. என்ன படிங்க பார்க்கலாம். மோசே ஜனங்களை நோக்கி உங்களை சோதிப்பதற்காகவும் நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு தம்மை பற்றும் பயம் உங்கள் முகத்திற்கு முன்பாக இருப்பதற்காகவும் தேவன் எழுந்தருளினார் என்றார். அல்லேலூயா. When we understand the holiness of God, then only we will clearly understand the depravity of our sin. தேவனுடைய பரிசுத்தமானது எவ்வளவு பெரிதாக மகிமையாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளாத வரைக்கும் இந்த பாவத்தினுடைய அக்கிரமத்தை நாம் ஒருபோதும் அறிந்து கொள்ளவே முடியாது. அல்லேலூயா. That's why we take sin very lightly. அதனால தான் பாவத்தை என்ன பண்றோம்? இலகாக எடுத்துக்கொள்கிறோம். சீக்கிரமா போய் சொல்றோம், சீக்கிரமா ஏமாத்துறோம். We quick to cheat, we quick to lie because we don't understand clearly the holiness of God. Hallelujah. Hallelujah. If we understand the holiness of God, those who understand the importance and the truth of the holiness, they will walk in the fear of the Lord. Amen. கர்த்தருடைய பரிசுத்தத்தை குறித்த அந்த சத்தியத்தை உணர்ந்து கொண்டவனுக்குள்ள என்னங்க இருக்கும்? தேவ பயம் இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவ பயம் எவனுக்குள்ள இருக்குதோ அவன் பாவத்துக்கு விலகி ஓடுவான். ஆமென். In whom the fear of God is, he will depart from sin. ஆமென். Hallelujah. It's very important that we need to have the fear of God before our eyes. நம்முடைய கண்களுக்கு முன்பாக தேவ பயத்தை வைத்து வாழ்வது மிக மிக அவசியமான காலத்துல நாம் இருக்கிறோம். Amen. Because the fear of God will spare our life from sin and death. ஏனால் கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம் மாத்திரம் அல்ல, அது மரணத்தில் இருந்தும் பாவத்தின் வழிகளில் இருந்தும் நம்மை அது காப்பாற்றும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப தேவனுடைய பரிசுத்தத்தை குறித்து நான் அறிந்து கொள்ளும் பொழுது அப்பொழுதுதான் எனக்கு தெரியுது பாவமானது எவ்வளவு தேவனுக்கு அருவருப்பாக இருக்கிறது. When we study and understand the truth of God's holiness, only we will understand how God hates sin. தேவன் எவ்வளவாய் பாவத்தை வெறுக்கிறார், அது அவருக்கு முன்பாக எவ்வளவு அருவருப்பாக இருக்கிறது என்பதை நான் அவருடைய பரிசுத்தத்தை குறித்து தியானிக்கும் பொழுதுதான் நான் புரிந்து கொள்கிறேன். Unless we understand fully or little bit about the holiness of God, I am going to keep on living in sin, even I call myself Christian. அவருடைய பரிசுத்தத்தை குறித்த அந்த சத்தியம், அந்த அறிவு எனக்கு பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால் நான் கிறிஸ்துவன் என்று சொல்லிக்கொண்டு நான் இன்னும் பாவத்திலே ஒழுந்து கொண்டிருப்பேன். அந்த முடிவு நிலையோ அந்தோ பரிதாபமாக இருக்கும். ஆமென். The Bible says the fear of the Lord is the beginning of wisdom, and the next phrase says the knowledge of the Holy One is understanding. படிங்க பார்க்கலாம் தமிழ்ல. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு. பரிசுத்தரை அறிகிறதே அறிவு. So when you read continuously the book of Leviticus, God there teaches us about holy and profane, clean and unclean. தொடர்ந்து அந்த லேவியராகமம் புத்தகத்தை நீங்க படித்தீங்கன்னா பரிசுத்தம் எது, அசுத்தம் எது, சுத்தம் உள்ளது எது, தீட்டுள்ளது எது, தீட்டுப்படாதது என்று சொல்லி கர்த்தர் அந்த இடத்துல வேறு பிரிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. When we read the book of Leviticus chapter 10 verse 1 and 2, லேவியராகமம் 10ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது அங்கு ஆரோனுடைய 2 புத்திரர்கள் என்ன பண்றாங்க? பின்பு ஆரோனின் குமாரராகிய நாதாபும் அபியூவும் தன் தூப கலசை எடுத்து அவைகள் அக்னியையும் அதன் மேல் தூப வர்க்கத்தையும் போட்டு கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிடாத அந்நிய அக்னியை அவருடைய சந்ததியில் கொண்டு வந்தார்கள்.
அப்பொழுது அக்கினி கர்த்தருடைய சன்னதியிலிருந்து புறப்பட்டு அவர்களை பட்சித்தது. அவர்கள் கர்த்தருடைய சன்னதியில் செத்தார்கள். Hallelujah. A terrible verse. பயங்கரமான வசனம். Hallelujah. They were priests. They were in the temple, and when they tried to offer profane fire, the fire of the Lord came from the presence of God, and what it says, consumed them. அவர்கள் தேவன் விரும்பாத, தேவன் கேட்கிறாத அந்த அக்கினி, அந்த தூப வர்க்கத்தை அவர்கள் கொண்டு வந்த பொழுது கர்த்தருடைய பிரசன்னத்திலிருந்து அக்கினி வந்து அவர்களை என்னங்க போட்டு பண்ணிருச்சு? பட்சித்து போட்டு விட்டது என்று வசனம் சொல்லுகிறது. Hallelujah. Hallelujah. See, it's very important that God will not compromise with anything or with anybody His holiness. தேவன் தம்முடைய பரிசுத்தத்தை குறித்து மிகவும் கவனமாக இருக்கிறவர். அதை தொட, அதை அவமதிக்க அவர் ஒருவனையும் ஒருத்தியும் விட மாட்டார். Hallelujah. Hallelujah. Moses encountered God in the burning bush. அந்த பற்றி எரிகிற அந்த முட்புதற்கு முன்பாக மோசே தேவ தரிசனத்தை பெறுகிறான். And the voice from the burning bush says, first thing is, the place where you are standing is holy, remove your sandals. Hallelujah. அந்த முட்புதரிலிருந்து மோசேயோடு குறித்து வருகிற முதலாவது எச்சரிக்கை என்ன தெரியுமா? நீ நிற்கிற இடம் பரிசுத்தம் உள்ளது. முதலாவது நீ என்ன பண்ணணும்னுடைய பாதரட்சைகளை கட்டு. Hallelujah. Hallelujah. So it's very important that God is very concerned about His holiness and also His holy nation, holy people, holy promise and holy word of God. தேவன் தம்முடைய பரிசுத்தத்தை குறித்து மிகவும் மேன்மை பாராட்டுகிறவர், பரிசுத்தத்தை குறித்து வைராக்கியம் பாராட்டுகிறவர். பரிசுத்த ஜனம், பரிசுத்த ஜாதி, பரிசுத்தமான இஸ்ரவேல், பரிசுத்த சந்ததி என்று சொல்லி தன்னுடைய பரிசுத்தம் தரிக்கப்பட்ட எல்லாவற்றின் மேலும் அவர் வைராக்கியம் பாராட்டுகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த லேவியராகம புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அந்த ஆலயத்தில் இருக்கிற எல்லா பொருட்கள் மேலும் ஒரு நாமம் தரிக்கப்பட்டிருக்கும். அது என்ன தெரியுமா? கர்த்தருக்கு இது பரிசுத்தம். On all the utensils that was used in the temple of God, a name is written, holy unto the Lord. Amen. Hallelujah. Holy unto the Lord. Amen. Hallelujah. அதனால ஆண்டவர் மோசே கிட்ட சொல்றாரு மறுபடியுமா, மலையிலே காண்பிக்கப்பட்டபடி நீ எல்லாவற்றையும் செய்ய ஜாக்கிரதையாயிரு. That's why again and again God warned Moses, be careful that you do everything according to what is shown on you on the mountain. Hallelujah. Hallelujah. We are living in a compromising culture. நம்ம கலந்து ஓடுகிற ஒரு கலாச்சார வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். But still, as a child of God, there is a division between holy and profane. There is a division between clean and unclean. We must understand and observe. Hallelujah. Hallelujah. நம்ம எல்லாமே ஓகேன்னு சொல்ற ஒரு கல்ச்சர்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறோங்க. ஆனா தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு கர்த்தர் வைத்திருக்கிற வழிமுறைகள் என்ன தெரியுமா? பரிசுத்தம் என்று ஒன்று உண்டு, அசுத்தம் என்று ஒன்று உண்டு, தீட்டுப்பட்டது என்று உண்டு, தீட்டுப்படாதது என்று ஒன்று உண்டு. அதை நல்லா ஞாபகம் வைத்துக் கொள்ளணும். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம் புதிய ஏற்பாட்டுல கர்த்தர் எல்லாத்தையும் மாத்திட்டாருங்க. In the New Testament God made all things clean. No. Jesus is clearly telling, it is not going what in your mouth that does not make you unclean, but what comes off your heart makes you unclean. தேவன் சொல்லுது, இயேசு சொல்றாரு, உனக்கு வாய்க்குள்ளாக பிரவேசிப்பது உன்னை தீட்டுப்படுத்துவதில்லை, ஆனால் உன் இதயத்திலிருந்து வருகிற காரியங்கள் ஒரு மனிதனை என்னங்க பண்ணுது? தீட்டுப்படுத்துகிறது. Hallelujah. Little yeast will make the whole lump leaven. சின்ன அந்த புளிப்பு என்ன பண்ணுங்க? முழு மாவையும் என்ன பண்ணுவோம்? புளித்த மாவாக மாற்றிவிடும். Hallelujah. Hallelujah. As children of God, we must draw a line of separation. தேவனுடைய பிள்ளைகளாக பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக வாழ்வது மிக மிக முக்கியங்க. Hallelujah. Hallelujah. That's why 2 Corinthians chapter 6 14 and 17 Paul reminds the church that is in Corinthians that they need to set right their lives. அந்த கொரிந்திய சபைக்கு பவுல் எழுதுகிறாரு, சபையாகிய நாம் கிறிஸ்துவ என்று சொல்லிக் கொள்கிறோம், சபை என்று சொல்லிக் கொள்கிறோம், ஆனால் நாம் அந்த வேதம் சொல்லுகிற கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிற அந்த பரிசுத்தமான காரியங்களை காத்துக் கொள்வது மிக மிக முக்கியம்.
Amen. What it says in 2 Corinthians chapter 6, 14 to 17. அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளோடு இணைக்கப்படாதீர்கள். Do not be unequally yoked with unbelievers. Do not be unequally yoked with unbelievers. It not only talk about marriage, it is more than that. இது திருமணத்தை குறித்து பேசுகிறது என்று நிறைய பேர் நினைத்துக் கொள்கிறார்கள். இல்லங்க, அதையும் மேல குறித்து பேசுகிறது. Hallelujah. Hallelujah. I want to ask you one question this morning time. You are a child. How many children of God are here? எத்தனை தேவனுடைய பிள்ளைங்க இருக்கீங்க? Hallelujah. What is the name of your friend? What is the name of your friend? Hallelujah. When you read further verses, what is the relationship between Christ and the idol? What is the connection between an unbeliever and a believer? What is the connection between holiness and unholiness? தொடர்ந்து இந்த வசனத்தை நீங்க படித்து பார்ப்பீர்களானால் கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் சம்பந்தம் ஏது? விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் பிணைப்பு ஏது? Hallelujah. Hallelujah. God says when you read further, come out from among them and I will receive you and I will be your father, you shall be my children. தேவன் அந்த இடத்துல சொல்றார், நீ அவர்களை விட்டு புறப்பட்டு வெளியே வா, அப்பொழுது நான் உன்னை ஏற்றுக்கொள்வேன், நான் உன் தகப்பனாக இருப்பேன், நீ என் ஜனமாக இருப்பீர்கள் என்று தேவன் சொல்லுகிறார். Hallelujah. Hallelujah. It's very important that we know, I know, I have been set apart for God. Amen. ஒரு தேவனுடைய பிள்ளையாக நான் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும், நான் தேவனுக்கென்று உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவன். Amen. Jesus again and again tells the disciples, I have called you, chosen you out of the world. Amen. You do not belong to the world. இயேசு மறுபடியும் சீசர்களுக்கு சொல்லுகிறார், நான் உலகத்திலிருந்து உங்களை தெரிந்து கொண்டேன், நீங்கள் உலகத்துக்கு உரியவர்கள் அல்ல. Amen. Hallelujah. See, Christian life and worldly life cannot go together. Amen. கிறிஸ்துவ வாழ்க்கையும் உலக வாழ்க்கையும் ஒண்ணா கலந்து வாழ முடியவே முடியாது. Amen. Hello. Hallelujah. நம்ம அல்லேலூயா பாடுறோம், சினிமா பாட்டு பாடுறோம். ஆமாது. We're singing hallelujah also, cinema song also together. It doesn't work. You will be the loser. Amen. கர்த்தரால் பிரித்தெடுக்கப்பட்டவனாக உன்னுடைய மேன்மையை நீ முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். Amen. You must know the honor God has given, that you have been set apart. Hallelujah. Hallelujah. பிரித்தெடுக்கப்பட்டவன் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமாங்க? தேவனுக்கு என்று அவருடைய பணிக்காக அவருடைய மகிமைக்காக பிரித்தெடுக்கப்பட்டவன். Hallelujah. Set apart means being separate, segregated from the common for a holy purpose. Amen. பொதுவாக இருக்கிற காரியத்திலிருந்து தேவனுடைய பரிசுத்தமான பணிக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவன் என்று நம்ம தேவனுடைய வார்த்தை நம்மை குறித்து சொல்லுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15-14 இப்படியாக ஆண்டவர் சொல்லுகிறார். பேதுரு சொல்றாரு ஆண்டவருடைய வசனத்தை, தேவன் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் உங்களுடைய நடக்கையில் எல்லாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருங்க. 1 Peter chapter 1 verse 15-16 says, be holy as your God is holy in all your conduct. நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் உங்களுடைய நடக்கைகள் எல்லாம் சத்தமா படிங்க. உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள். நீங்க நடக்கையில் எல்லாவற்றிலும் பரிசுத்தமா இருங்க. ஹல்லேலூயா. கொஞ்சம் யோசித்து பார்க்கணும், ஆண்டவரே என்னுடைய இருதயத்தின் சிந்தனை பரிசுத்தமாக இருக்கிறதா? என்னுடைய பார்வை பரிசுத்தமாக இருக்கிறதா? என்னுடைய கிரியைகள் பரிசுத்தமாக இருக்கிறதா? என்னுடைய பேச்சு பரிசுத்தமாக இருக்கிறதா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. லெட் நோ, வேற யாரும் அதை ஜட்ஜ் பண்ண வேண்டாம், நீங்களே டிசைட் பண்ணுங்க. Let nobody decide, let you decide. Lord, is my conscience is holy before you? Is my character holy before you? Is my actions, activities is holy before you? Is my words holy before you? It's very important. Amen. Hallelujah. லேவியராகமம் 20:26 சொல்லுகிறது, எனக்கேற்ற பரிசுத்தம் உள்ளவர்களாக இருங்க. Amen. Hallelujah. We set some standards for holiness.
ஆமென். ஹலோ. We set some standard. நம்ம அந்த பரிசுத்தத்துக்கு என்று நம்ம ஒரு அளவுகோலை வைத்துக் கொள்கிறோம். இல்ல இல்ல, ஆண்டவர் சொல்லுகிறார், எனக்கேற்ற பரிசுத்தம் உள்ளவர்களாக நீங்க இருங்க. ஆமென். Leviticus 20:26. கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. Underline that word, எனக்கேற்ற பரிசுத்தம் உள்ளவர்களாக இருங்க. ஆமென். What? அல்லது அப்படின்னா என்ன புரிந்து கொள்கிறோம்? நான் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்றேனோ அது மாதிரி நீ இருப்பான்ற ஆண்டவர். Hallelujah. So what we understand from this, God is telling that you become what I expect you to be. Amen. Not your just imagination, you become what I expect you to be. Amen. எனக்கேற்ற பரிசுத்தம் உள்ளவர்களாக நீங்கள் மாறுங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். Hallelujah. ஏன் இந்த பரிசுத்தத்தை குறித்து வேதம் மறுபடியும் சொல்லுகிறது என்றால், பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிப்பது கூடாது. Why the Bible is keep on emphasizing holiness? You will be holy, you have to be holy, you have to be separate, because the word of God says in Hebrews chapter 12 verse 14, without holiness no one will see God. Hallelujah. Hallelujah. ஏன்னா பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிப்பது கூடாத காரியம் என்று வேதம் சொல்லுகிறது. வேதம் கூடாத காரியம் ஆகாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க, அது நிச்சயமாவே ஆகாது. When the Bible says it is not possible, it is not going to be possible, but by any means or chance. So that's why God is again and telling, be holy as I am holy. Allah கர்த்தர் மறுபடியும் தம்முடைய வார்த்தையிலே சொல்கிறார், நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தமுள்ளவர்களாக இருங்க. பரிசுத்தமுள்ளவர்களாக இருங்க என்று மறுபடியும் தேவன் வசனத்திலே சொல்கிறார். Hallelujah. Hallelujah. In this morning time, my brothers and sisters, you must understand, we must understand, there will always be a problem when you mix in the crowd. Hello? சகோதரனே சகோதரி, நன்றாக இந்த காலை வேளை புரிந்து கொள்ளுங்க. நீங்க எங்க வந்து பரிசுத்தத்தை அசுத்தத்தோடு கலக்குறீங்க, அங்க நிச்சயமா பிரச்சனை வரும். ஆமென். Hallelujah. You are the children of light. Do not join with darkness. நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறீங்க, இருளோடு ஐக்கியம் கொள்ளாதீங்க. Hallelujah. Hallelujah. எப்ப நம்ம பாவம் பண்ணோம்? இருட்டுல தான் பாவம் பண்ணோம். எப்ப பாவம் பண்ணோம்? தனியா இருக்கும்போது. ஆனா இப்போ காலம் மாறிடுச்சு, கூட்டமா பாவம் பண்றோம். When we sin in darkness. How we sin? We sin when we are alone. But time has changed now. Now there is corporate sin. But the Bible still says it doesn't matter. Age change, generation change, time change, God and His standard will never change. Amen. காலங்கள் மாறினாலும் சந்ததிகள் மாறினாலும் யார் மாறினாலும் கர்த்தரும் அவருடைய ஸ்டாண்டர்டும் மாறவே மாறாது. Hallelujah. Hallelujah. So never ever we should expect God has to come to my limit. It will not happen. Amen. கர்த்தர் எப்படியாவது என் அளவுக்கு இறங்கி வருவாருங்க. ஆண்டவர் நல்லா புரியும். வாலிப பையன் வாலிப பெண்ணு நானு, கல்யாணம் ஆன மனுஷன் நானு, கல்யாணம் ஆகாத மனுஷி நானு, என்ன மாதிரி பிரச்சனை போறேன், என்னுடைய காரியங்கள் எல்லாமே ஆண்டவர் அவர் புரிஞ்சுப்பாரு. ஹலோ. Maybe we sometimes comfort ourselves. God understands everything. He understands very well and you will get the beating soon. கர்த்தருக்கு நல்லா புரியுதுங்க, என்ன நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க என்று சொல்லி உங்களை நீங்க ஏமாத்தி கொள்ளாதீங்க. Hallelujah. Do not be deceived, my brothers. God cannot be mocked. Amen. Hallelujah. உங்களை நீங்களே வஞ்சித்துக் கொள்ளாதீர்கள். தேவனை ஒருவனும் ஒருத்தியும் எப்பொழுதும் என்ன பண்ண முடியாது? ஏமாற்ற முடியாது. ஏமாந்து போவீர்கள். Hallelujah. So in this morning time, if you are mixing, amen, this is the best time to get separate. Hello. You know what you are mixed with as a child of God. உங்களுக்கு தெரியும் தேவனுடைய பிள்ளையாக ஏதோடு யாரோடு கலந்திருக்கிறீங்க. இந்த நாள்ல செய்தி கேட்கிற சகோதரனே சகோதரியே, be set apart. Amen. Be set apart. Hallelujah. Hallelujah. Pastor, என்ன pastor இவ்வளவு ஈஸியா சொல்லிட்டீங்க? எத்தனை வருஷம் தெரியுமா? எத்தனை வருஷம் தானே சரி. Mixing is going to bring problem. Amen. Hallelujah. So it's very important that I should know I have been set apart for God. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், நான் தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவன் மாறி வாழ வேண்டும். Hallelujah.
So God is holy. Amen. He will never compromise with His holiness for anything, for anyone or any time. தேவன் பரிசுத்தமாக இருக்கிறார். அவர் தன்னுடைய பரிசுத்தமான அந்த ஸ்தானத்தை, அந்த தன்மையை, அதனுடைய காரியங்களை ஒருபோதும் ஒருவனுக்காகவும் அவர் மாற்றிக்கொள்ளவே மாட்டார். ஆமென். Hallelujah. So the holiness of God is a very distinct feature that is in God, triune God. Amen. பரிசுத்தம் என்பது அந்த மிகப்பெரிய ஒரு தன்மையாக அந்த முப்பெரும் தேவனுக்குள்ளாக அது இருக்கிறது. வேதம் சொல்கிறது Father is holy, the Son is holy, and the Spirit that we receive from God is also holy. பிதாவானவர் பரிசுத்தமானவராக இருக்கிறார். குமாரனாகிய கிறிஸ்து பரிசுத்தமானவராக இருக்கிறார். தேவனிடத்திலிருந்து நம்ம பெற்றுக்கொண்ட ஆவியானவர் நமக்குள்ள என்ன இருக்கிறாரு? பரிசுத்தமானவராக இருக்கிறார். Hallelujah. God is holy. And He is asking us, expecting us to be also holy. தேவன் பரிசுத்தமாக இருக்கிறார். நம்மையும் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க அவர் வாஞ்சிக்கிறார், எதிர்பார்க்கிறார். ஆமென். பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க, God is holy. கர்த்தர் பரிசுத்தமாக இருக்கிறார். நீங்களும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். He also want you to be holy. சொல்லுங்களேன். He also want you to be holy. Hallelujah. Hallelujah. அடுத்த ஒரு காரியத்தை நாம் தியானித்து விடுவோம். God is righteous. தேவன் நீதி உள்ளவர். ஆமென். தேவன் நீதி உள்ளவர். பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க, தேவன் நீதி உள்ளவர். God is righteous. God is righteous. ஆமென். இப்போ அந்த நீதிமான் சொல்றாங்க, யாருங்க அவன்? நீதிமான் சொல்றமே, யாருங்க அவன்? எங்க இருக்கிறான்? Who is this righteous? Where is this man? Where is this woman? So we need to understand first, what is righteous? Righteous means being true, absolutely pure, just and morally pure. Amen. இந்த நீதிமான் என்று சொல்லும் பொழுது, நீதி என்று சொல்லும் பொழுது முதலாவது அந்த நீதியினுடைய அர்த்தத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நீதினா குற்றம் இல்லாமல் நீதி, நியாயத்தை செய்வது, சுத்தமாக இருப்பது. ஆமென். இன்று தமிழ் எப்படி சொல்றது? absolutely pure. ஆமென். just and morally pure. ஆமென். வேதம் சொல்லுகிறது நம்முடைய கர்த்தர் நீதி உள்ளவர். ஆமென். God is righteous and there is no unrighteous with God. கர்த்தர் நீதி உள்ளவராக இருக்கிறார். அவருக்குள்ள என்ன இல்லைங்க? அநியாயம் காணப்படுவது இல்லை. உபாகமம் 32:4 வாசிக்கலாம். உபாகமம் 32:4. Deuteronomy chapter 32 verse 4. அவர் கண்மலை, அவர் சிந்தை உத்தமமானது, அவர் வழிகளெல்லாம் நியாயம், அவர் நியாயக்கேட்டில்லாத சத்தியமுள்ள தேவன், அவர் நீதியும் செம்மையுமானவர். அவர் நீதியும் செம்மையுமானவர். Our God is righteous, our God is upright and is true and is right and is just. நம்முடைய தேவனானவர் நீதிபரராக இருக்கிறார். அவர் செம்மை உள்ளவராக இருக்கிறார். அவருடைய வழிகள் எல்லாம் நீதி உள்ளதாக இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ righteousனா என்னங்க அர்த்தம்னா being right before God or being right in character, in conscience, in my conduct and also in my conversation. அப்ப நீதி அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னுடைய உள்ளான வாழ்க்கை, என்னுடைய சுபாவத்துல நீதி செய்வது, என்னுடைய செயல்பாடுகள், என்னுடைய வார்த்தைகள், என்னுடைய வாழ்க்கையில நான் சரியாக இருப்பது. Hallelujah. Hallelujah. So when you talk about righteous, the righteous என்று சொல்லும் பொழுது பாத்தீங்கன்னா வேதம் சொல்லுகிறது there is no one righteous except God. Amen. The Bible says there is no one righteous except God. வேதம் சொல்லுகிறது தேவனை தவிர ஒருவனும் நீதிமான் அல்ல. தேவன் ஒருவரே நீதிபரராக இருக்கிறார். Hallelujah. Hallelujah. So God is the lawgiver and He set the standard for righteousness. தேவனே பிரமாணத்தை அருளுகிறவராக இருக்கிறபடினால நீதி குறித்ததான அந்த தன்மைகள், அளவுகளை அவர் வகுக்கிறவராக இருக்கிறார்.
Amen. God is righteous and he loves those who loves righteousness. Amen. தேவன் நீதி உள்ளவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, நீதிமானையும் நீதி நேசிக்கிறவர்களையும் அவர் நேசிக்கிறவராக இருக்கிறார். Hallelujah. Hallelujah. When was the last time you sought to do right? எப்ப கடைசியா சரியானதை நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லி நீங்க தேடி நாடி ஏதாவது செஞ்சீங்களா? ஹலோ, என்ன பாஸ்டர் சரியா நேரம் போடுறீங்க? எனக்கு தெரிஞ்சது குறுக்கு வழி தான், எனக்கு தெரிஞ்சது ஷார்ட் கட் தான். என்ன போய் எப்படி போய் நேரா கேக்குறீங்க? So the Bible says, seek the kingdom of God and his righteousness, and all these things shall be added unto you. முதலாவது நீங்க தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர் நீதியை தேடுங்கள், பின்பு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஏன் நான் நீதியா இருக்கணும்னா, ஏன்னா தேவனுடைய ராஜ்யமானது நீதியின் ராஜ்யமாக இருக்கிறது. Amen. Because God is righteous and his kingdom is also a righteous kingdom. Amen. அவர் நீதியின் செங்கோலால ஜனங்களை ஆளுகிற தேவனாக இருக்கிறார். Hallelujah. The scepter of righteousness is God he rules and deals his people with. Amen. And இன்னொரு காரியம் பாத்தீங்கன்னா, God is going to judge the world in righteousness and his people in truth. Psalm 96 verse 13. சங்கீதம் 96:13 இப்படியே சொல்கிறது, the Lord is அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். அவர் யார் வர போறாருங்க? இயேசு பூமியின் மேல் நியாயம் தீர்க்க வர போகிறார். அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார். நம்முடைய ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார். He is going to come. Amen. The judge is going to come and he is going to judge the world in righteousness and his people with truth. Hallelujah. Hallelujah. On what basis God is going to judge the people of this world? He is going to judge all the people according to his righteousness. Amen. அப்படினா என்ன அர்த்தம்? கர்த்தர் வந்து நியாயம் தீர்க்க போறார் இல்லையா? எப்படி நியாயம் தீர்க்க போறார் எல்லாரையும்? அவருடைய நீதியின்படி. ஆமென். ஆண்டவரே, நான் நல்லது பண்ண ஆண்டவரே, பரவாயில்லப்பா, ஆனாலும் வந்து நியாய தீர்ப்பு என்னுடைய நீதியின்படி தான் நடக்கும். ஆமென். Lord, I did a lot of good, Lord. Okay pa, but my judgment is according to my righteousness. That's why it's very important that I do not seek my own righteousness. I have to seek the righteousness of God. Hallelujah. நியாய தீர்ப்பு நீதியின் அடிப்படையில் இருக்க போகிறபடினால நான் சுய நீதியை தேட போறதில்லை, அவருடைய நீதியை நான் தேட போகிறேன். Hallelujah. Not only that, the new heavens and the new earth we are hoping for, one day we will be there. What dwells there? Righteousness dwells there. 2 Peter chapter 3:13 and 14. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 13-14 வாசிக்கலாம். 2 Peter chapter 3:13 and 14. நீங்கள் நன்மையை பின்பற்றுகிறவர்களானால் 13 enough. படிங்க சிஸ்டர். நீங்கள் நன்மையை பின்பற்றுகிறவர்களானால் உங்களுக்கு தீமை செய்கிறவன் யார்? நீதி நிமித்தமாக நீங்கள் பாடுபட்டால் பாக்கியவான்கள். 2 Peter chapter 3 வாக்குத்தத்தத்தின்படியே நீதி வாசமாய் இருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். Hallelujah. Upon the heaven that you are going to, the eternal life that you are hoping for, the resurrection life that you are hoping for, the gates of pearl, the roads of gold, where we are hoping for, it is a city of righteousness. And there, no unrighteousness, no unrighteous person will be there. Hallelujah. நாம் எதிர்பார்க்கிற நம்பிக்கொண்டிருக்கிற அந்த நித்திய ஜீவ வாழ்க்கை, நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த பரலோக வாழ்க்கை, நம்முடைய அப்பாவுடைய வீடு, நாம் எதிர்பார்க்கிற அந்த முத்தினால் உண்டான அந்த பரலோகத்தின் வாசல், அந்த தங்கத்தினால் அந்த தெருன்னு சொல்றோம் பாத்தீங்களா, அதுல என்னவா இருக்குதான்? நீதி வாசமாக இருக்கிறது. அங்கு துன்மார்க்கனும் இல்லை, அநீதி செய்கிறவனும் காணப்படுவது இல்லை. அல்லேலூயா. துன்மார்க்கனும் இல்லை, அநீதி செய்கிறவனும் அங்க என்ன பண்ணப்படுவதில்லை, காணப்படுவதில்லை என்று வேதம் நமக்கு தெளிவாய் தெள்ளத் தெளிவாய் நமக்கு சொல்லுகிறது.
Hallelujah. Hallelujah. Because God is righteous. The word of God says righteousness and justice are the foundation of his throne. Amen. நீதியினாலும் நியாயத்தினாலும் கர்த்தருடைய சிங்காசனம் ஸ்திரப்படுத்தப்பட்டிருக்கிறது. Hallelujah. Hallelujah. அப்போ இந்த நீதியுடைய தேவனை நீதி இல்லாதவனும் துன்மார்க்கனும் சந்திக்கவே முடியாது. No unrighteous man, no wicked man will be able to stand before this righteous God who expects righteousness from his people. Hallelujah. God is righteous and he loves righteousness. தேவன் நீதி உள்ளவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் நீதியை நேசிக்கிற தேவனாக இருக்கிறார். Hallelujah. Hallelujah. So the Bible talks a lot about God's righteousness. In the book of Psalm, in the book of Proverbs, we can understand a righteous man may fall 7 times, but the Lord will lift him up. Amen. Hallelujah. So righteousness is a requirement for you and me to enter into the kingdom of God. Amen. Jesus told the Pharisees, the disciples, Matthew chapter 5 verse 19, unless your righteousness surpass the Pharisees and Sadducees, you will not enter the kingdom of heaven. இயேசு தன்னுடைய சீடர்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுடைய நீதி வேத பாரகரையும் பரீட்சையை பார்க்கிலும் மேலானதாக இல்லை என்றால் நீங்கள் படிங்க கரெக்டா. வேதபாரகர் பரிசேயர் என்பவருடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாக இல்லாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். பரிசேயர் சதுசேயர் அவங்க வேதத்துல என்ன எழுதப்பட்டிருக்கோ அதை அப்படியே லிட்டரலா செய்றவங்க. அவங்களுடைய நீதியை பார்க்கிலும் மேலான நீதி உங்களுக்கு இருந்தாதான் பரலோக ராஜ்யம் ஆண்டவர் சொல்றாரு. Hallelujah. The Pharisees and Sadducees are people who literally follow the old covenant, and Jesus is telling them, if your righteousness cannot pass over or more than that what they do, you will not enter into the kingdom of God. Hallelujah. Hallelujah. Then what kind of righteousness we should have? அப்போ எப்பேற்பட்ட நீதி நமக்கு தேவைங்க. அது நம்ம ஒருபோதும் பெற்றுக்கொள்ள முடியாது. தேவனே அதை நமக்கு தருகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கடைசியாக எடுத்துங்க வாசிங்க 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருக்கிறதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். God is faithful who has called into fellowship with the Son Jesus Christ. God is faithful. கர்த்தர் உண்மையுள்ளவர். அல்லேலூயா. பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உண்மையுள்ளவர். God is faithful. God is faithful. Hallelujah. Hallelujah. Simple understanding. What is called faithful? Faithful means be committed for life. Be a committed person, a committed. உண்மையாக இருப்பதுனா என்னங்க? முழுமையாக அர்ப்பணித்து இருப்பது. ஆமென். முழுமையாக அர்ப்பணித்து இருப்பது. Hallelujah. God is totally committed to love his people. God is totally committed to fulfill his purpose. God is fully committed to provide, to protect, to help and bless. Amen. நம்முடைய தேவன் எப்படியாக தன்னை அர்ப்பணித்திருக்கிறார், உண்மையுள்ளவராக இருக்கிறார். தான் பண்ணின வாக்குத்தத்தம், தான் பண்ணின அந்த உடன்படிக்கை, தான் நேசிப்பதற்கு, காப்பாற்றுவதற்கு, உதவி செய்வதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த தேவனுடைய உண்மைத்தன்மை நன்றாக கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்பது மிக மிக முக்கியம். ஆமென். It's very important that you study deep about the faithfulness of God. Amen. Apart from he is being faithful to us, he is faithful to himself and his character. Amen. நம் நிமித்தம் அவர் உண்மையாக இருப்பதை பார்க்கிலும் அவர் தன்னை குறித்தும் தன்னுடைய சுபாவத்தை குறித்தும் அதிக உண்மைத்துவம் உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் அவ்வளவு உண்மையாக இருக்கிறார், ஒருபோதும் அவர் மாறுவதில்லை. கர்த்தர் அவ்வளவு உண்மையாக இருக்கிறார், ஒருபோதும் அவர் பொய் சொல்லுவதில்லை. கர்த்தர் அவ்வளவு உண்மையாக இருக்கிறார், அவர் தான் விரும்பின வார்த்தையை மாற்றிக்கொள்வது இல்லை. Hallelujah. God is so faithful that he is very committed to his character.
is committed to the covenant, is committed to the promise, and also is committed to the plan that he has for us. Hallelujah. Hallelujah. God's faithfulness is so great. Amen. Even the person to whom he promised dies, God makes sure that he fulfill it. Amen. கர்த்தருடைய உண்மை அவ்வளவு சிறந்தது. அவர் யாருக்கு வாக்கு கொடுத்தாரோ அவர்களே மரித்து போனாலும் அந்த கர்த்தர் என்ன பண்றாரு? கொடுத்த வாக்கை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். Hallelujah. God promised Abraham, but Abraham was not alive. He died. He did not see the promise to come forth. Amen. But God made sure that he fulfilled the promise he gave to Abraham. Amen. கர்த்தர் எப்படிங்க ஆபிரகாமுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார்? உன் சந்ததியை கடலின் மணலத்தனையை போல நான் ஆக்குவேன். ஆனா ஆபிரகாம் என்ன பண்றாரு? எத்தனை வயசுல இறந்துறாரு? எத்தனை வயசுல ஆபிரகாம் மரித்து விட்டாங்க? 175 years Abraham passed away. Still, his generation did not become like the sands of the sea, but God was faithful to what he promised to Abraham. Hallelujah. Hallelujah. So please put your faith on the faithfulness of God. Amen. ஆகியால் நம்முடைய விசுவாசம் தேவனுடைய உண்மை மேல் இருக்கட்டுங்க. ஏன்னா அவர் கொடுத்த வாக்கை எப்படியாவது அவர் என்ன பண்ண நிறைவேற்ற வல்லவராக இருக்கிற தேவன். ஹல்லேலூயா. 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 அப்ப ஆண்டவர் பாருங்க, அந்த இஸ்ரவேல் ஜனத்தோடு கூட தன்னுடைய உண்மை குறித்து அவர் பேசுகிறதை, வாதாடுகிறதை அநேக தீர்க்கதரிசி புத்தகங்கள்ல நம்ம பார்க்க முடியும். God always argues with the people of Israelites about their faithfulness, about his faithfulness to them and their faithfulness to God. Hallelujah. Hallelujah. God was faithful to the people of Israelites, but the Israelites become unfaithful time after time to God. தேவன் உண்மையுள்ளவராக இஸ்ரவேலுக்கு இருந்தார். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களோ அப்பப்போ என்ன பண்ணாங்க? உண்மை இல்லாதவர்களாக அவர்கள் போய்விட்டார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நமக்கு கர்த்தர் உண்மையுள்ளவராக இருக்கிறாருங்க. ஆமென். God is also faithful to us even though we are unfaithful. ஆமென். நம்ம உண்மை இல்லாதவர்களாக இருந்த பொழுது கூட தேவன் நமக்கு என்ன பண்றாரு? உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. Hallelujah. What I say here, even if we are unfaithful, God remains faithful. Amen. நான் உண்மை இல்லாதவனாக நான் இருந்தோம், எனக்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். Hallelujah. எத்தனை பேர் இதை அனுபவிச்சிருக்கீங்க உங்க லைஃப்ல? How many of you experienced this? Amen. Amen. I was so unfaithful to him, but he is still faithful to me. Amen. நான் உண்மை இல்லாதவனாக இருந்தேங்க, ஆனா அவர் உண்மையுள்ளவராகவே இருக்கிறார், இருந்தார். Hallelujah. இருப்பார். Amen. Hallelujah. The only problem is if you are unfaithful, you will pay the price. Amen. உண்மை இல்லாதவனாக இருந்தா என்னங்க பிரச்சனை? ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீங்க உண்மையா இல்லாம இருந்ததுக்கான விலையை நீங்க தான் கொடுக்கணும். லாஸையும் நீங்க தான் என்ன பண்ணணும்? சுமக்க வேண்டும். Hallelujah. So it's better to be faithful to God. Hallelujah. Hallelujah. The Bible says, this verse is very familiar to all of us. இந்த வசனம் நம்ம எல்லாருக்கும் மனப்பாடமா தெரியும். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்தால், சொல்லுங்க பார்க்கலாம். 1 யோவான் 1:9. 1 John 1:9. What it says? If we confess our sins, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், பாவங்களை நமக்கு மன்னித்து, நம்முடைய பாவங்களை நம்மை மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியுள்ளவர். Amen. If we confess our sins, he is a faithful and just God to forgive all our sins and cleanse us from all unrighteousness. Hallelujah. Hallelujah. Our redemption, our justification, our salvation depends on his faithfulness. Amen. நம்முடைய மீட்பு, நம்முடைய ரட்சிப்பு, நாம் நீதிமானாக்கப்படுதல் எல்லாமே எதை பொறுத்து, எதன் மேல் கட்டப்பட்டிருக்கிறது? அவருடைய உண்மை தன்மையின் மேல் கட்டப்பட்டிருக்கிறது. Hallelujah. Hallelujah. உண்மை தன்மை மேல் கட்டப்பட்டிருக்கிறது.
God is committed to us. How much we committed to God? Hello? God is committed that He will start what He has begun in our lives and He will fulfill what He has begun in our lives. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அவர் நமக்கு தொடங்கின அந்த காரியத்தை முடித்து வைக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். நாம் அவருக்கு எவ்வளவு உண்மை உள்ளவராக இருக்கிறோம்? Very simple. As He is faithful, He expects also to be faithful to Him. அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறது போல நாமும் உண்மை உள்ளவராக இருப்பதற்கு அவர் எதிர்பார்க்கிறார். நாம் அப்படியே எழுந்து நின்று நாம் கர்த்தரை நோக்கி இந்த சாயங்காலம் இந்த காலை வேளையில பார்ப்போம். Shall we all rise up? Hallelujah, hallelujah. மூன்று காரியங்களை நாம் பார்த்தோம். தேவன் பரிசுத்தம் உள்ளவர், தேவன் நீதி உள்ளவர், தேவன் உண்மை உள்ளவர். Three things we saw from the word of God, that God is holy, God is righteous, and God is just. God is just. Hallelujah. இந்த காலை வேளையில நம்ம எல்லோரும் நம்முடைய இருதயங்களை ஆராய்ந்து பார்ப்போம். தேவனை அறிகிறது, இந்த பரிசுத்தமான தேவனை அறிகிறது, இந்த பரிசுத்தமான தேவனை அறிகிறது. Hallelujah, hallelujah. Thank you Lord Jesus. Thank you Lord. எல்லாம் ஜெபம் பண்ணலாமா? கர்த்தர் நிச்சயமாக கொடுப்பார். Hallelujah. கர்த்தர் உங்களோடு பேசி இருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன், நம்புகிறேன், எதிர்பார்க்கிறேன். I believe and I expect that God has spoken to you. God has made known to you something that which you do not know. Hallelujah. இந்த காலை வேளையில சகோதரனே சகோதரியே, கண்களை நீங்க அவரோடு பேசுங்க பார்க்கலாம். அவர் பரிசுத்தம் உள்ள தேவன், அசுத்தத்தை பாராத சுத்த கணராக இருக்கிற தேவன். தீட்டுப்பட்டதை அருவருக்கிற தேவன், பாவத்துக்கு தூரமான தேவன். God is holy. And He expects all of us to be also holy. God hates sin and anything that's stained with sin. இந்த காலை வேளையில ஒருவேளை நம்ம வாழ்க்கை தீட்டுப்பட்டு இருக்குமே ஆனால் நாம் ஜாக்கிரதையாய் நம் வாழ்க்கையை திருத்திக் கொள்வோம். In this morning time, if our life has stained with sin, if our life has become unclean, God is faithful. That's how we heard. If we confess our sins, He is a just and righteous God, faithful God, who forgive us all our sins and cleanse us from all unrighteousness. ஒருவேளை நம்ம தீட்டுப்பட்டிருப்போமானால், நம்மை காய்படுத்தி கொண்டிருப்போமானால், அவருடைய பரிசுத்தத்தை லகுவாக எடுத்துக் கொண்டிருப்போமானால், இந்த காலை வேளை நம்ம ஆண்டவரை பார்த்து கேட்கலாம், ஆண்டவரே நாங்க பாவங்களை அறிக்கை செய்தா மன்னிக்கிறதுக்கு நீங்க உண்மையும் நீதி உள்ளவராக இருக்கிறீங்களே, என்ன மன்னிங்க ஆண்டவரே. ஜெபம் பண்ணலாமா? எல்லாரும் ஜெபம் பண்ணலாமே. நம்ம சபைக்கு ஒரு வாட்டி வந்து போகும்போது அது நம்ம மாற்றுகிற ஆராதனையாக இருக்கணும். விசுவாசத்திலிருந்து விசுவாசத்துக்கு உள்ளாக மேலாக நம்மை உந்தி தள்ளுகிற, மகிமையிலிருந்து மகிமையில் நம்ம எடுத்துக்கொண்டு போகிற ஒரு ஆராதனையாக ஒவ்வொரு சர்ச் சர்வீஸ் இருக்கணுங்க. Hallelujah. Every service must be a service which will lead you from faith to faith, from grace to grace, from strength to strength, from one level of spiritual maturity to another level of spiritual maturity. Let this service be like that. Hallelujah. நீங்க ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களோடு இடைப்பட்டு இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறேன். Hallelujah. 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 கர்த்தர் பரிசுத்தம் உள்ளவர், கர்த்தர் நீதி உள்ளவர். இந்த காலை வேளையில அநீதி எதனா இருக்குது ஆண்டவரே, நம்ம கேட்போமே அவர்கிட்ட. அக்கிரம துன்மார்க்கம் எதனா இருக்குது ஆண்டவரே என்கிட்ட. Lord, is there any unrighteousness in me? Lord, is there any evil in me? Lord, is there any wickedness in me? Lord, please, because without His righteousness imputed upon me, nobody is going to stand before this righteous God. அவருடைய நீதி என் மேல் தரிக்கப்படாத பட்சத்தில் ஒருவனும் அவருக்கு முன்பாக நிற்பதில்லை. He is going to judge
according to his righteousness. அவர் நீதி நிமித்தம் தான் நியாய தீர்ப்பு இருக்க போகிறபடினால ஆண்டவரே அப்பா ப்ளீஸ் அநீதி என்னிடத்துல வேண்டாம் ஆண்டவரே, அக்கிரமம் வேண்டாம்ப்பா. ஜெபம் பண்ணுங்க பாப்பா, நீங்க தான் ஜெபம் பண்ணுங்க. என்னுடைய வாழ்க்கை குறித்து நான் ஜெபம் பண்ணுகிறேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம போகிற இடம் நீதி வாசம் செய்கிற இடம். Because the place that we are going towards is a place or a city where the righteousness of God dwells. No unrighteous person, no wicked or evil person, pervert person will be there. துன்மார்க்கனோ அயோக்கியனோ தீங்கு செய்கிறனோ அந்த இடத்துல இருப்பது இல்லைங்க. ஏன்னா அது நீதி வாசமாக இருக்கிற ஸ்தலம். Hallelujah. 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 ஆண்டவரே எனக்குள்ள அக்கிரமம் இருந்துச்சுன்னா அதை காண்பீங்க, அநியாயம் இருந்துச்சுன்னா காமிங்க ஆண்டவரே. Hallelujah. Thank you Lord. Thank you Jesus. மூன்றாவதாக அவர் நமக்கு உண்மையுள்ளவராக இருக்கிறாருங்க. ஆண்டவரே அநேக நேரம் உண்மையில்லாம போயிட்டு ஆண்டவரே Lord, many times Lord I become unfaithful. Unfaithful Lord. Lord, you gave me good but I did bad. ஆண்டவரே நன்மை பெற்றுக்கொண்டு தீமை செய்திருக்கிற ஆண்டவரே, நீதியை பெற்றுக்கொண்டு அநியாயத்தை செய்திருக்கிற ஆண்டவரே, நீரோ உண்மையுள்ளவராக இருக்கிறீங்கப்பா. Hallelujah. This morning time, if you have turned your back to God, if you have gone away from the Lord, please come back to Him this morning time. ஒருவேளை ஆண்டவருக்கு தூரமா போயிட்டு இருந்தீங்கன்னா, ஒருவேளை ஆண்டவர் வேணாப்பா அப்படின்னு போயிட்டு இருந்தீங்கன்னா, தயவு செய்து அவர்கிட்ட வந்துடுங்க. அவருடைய உண்மை உங்களை காக்கும், அவருடைய உண்மைத்தன்மை உங்களை நடத்தும், அவருடைய உண்மைத்தன்மை உங்களுக்கு ஜீவனை கொடுக்கும். His faithfulness will preserve you. His faithfulness will lead you. His faithfulness will keep you. Hallelujah. Hallelujah. ஆண்டவரே இந்த காலை வேளை எங்களோடு பேசினபடினால உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. Lord, thank you Lord for speaking into our lives, Father. Lord, we choose to walk in the path of holiness. We choose to do right things. We choose to be faithful to you and to men, Lord. ஆண்டவரே இந்த காலை வேளை நாங்கள் பரிசுத்தமாக வாழ்வதற்கு எங்களை ஆண்டவரே நாங்கள் வாஞ்சித்து ஒப்பு கொடுக்கிறோம். நீதி செய்ய ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே கொஞ்சத்திலும் சின்ன சின்ன காரியத்திலும் உண்மையா இருக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை கொடுங்க, ஞானத்தை கொடுங்க. Help us Lord to be faithful even in little things, small things. Help us to be faithful, all for the glory of your name. In Jesus' name we pray. Amen, amen, amen. Hallelujah.